அனைவருக்கும் வணக்கம். இவரோட பேரு வழக்கறிஞர் செல்வகுமார். யாருங்க நாம் தமிழர்? யாருங்க சீமா? யாருங்க? முதல்ல அவர் என்ன நினைக்க, என்னத்துக்காக அவர் வந்து கட்சி நடத்திருக்காரு? அவர் ஏதாவது உண்மை பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு ஆணித்தனமா பேசியிருக்காரா? அவர் பொதுன்றதுக்கு அவர் ஒரு கம்பெனி நடத்திருக்காரு. அவர் தேவை கிடையாதுங்க. எங்க மக்களை பத்தி முழுசா அவருக்கு தெரியுமா? அவருக்கு தமிழர் கூட அவருக்கு முன்னாடி இருக்கான். அவர் தான் பயனடைஞ்சிருக்காரு. இவர் பேசினதை கேட்டீங்களா? எத்தனையோ பேர் அண்ணன் சீமான் அவர்களை திட்டுறாங்க. நம்ம அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றது இல்ல. ஏன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற தேவையில்லை அப்படின்னு அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. தேவையில்லைன்னு தான் சொல்றாரு. அதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கருத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய நாள் இருக்கு, நிறைய விவாதிக்கப்பட வேண்டியது இருக்கு. ஒரு சிலர் வெளியேற்ற வேணும்னு சொல்றாங்க, ஒரு சிலர் பட்டியல் வெளியேற்ற வேணாம்னு சொல்றாங்க. அதுலயும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தேவேந்திர குல வேளாளரை பற்றி பேசுறதுக்கு சீமான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு. இந்த கேள்விக்குள்ளார தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் ஏன் இத்தனை நாளா திராவிடத்துக்கு நம்ம அடிமையா இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான பதில் இவருடைய பேச்சில் அடங்கியிருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, தேவேந்திர குல வேளாளருடைய பிரச்சனையை பத்தி குருமூர்த்தி எதுக்கு பேசுறாரு? அவர் RSS காரரு. சீமான் எதுக்கு பேசுறாரு? அவர் என்ன வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகமா? டாக்டர் கிருஷ்ணசாமி பேசலாம், ஜான் பாண்டியன் அவர்கள் பேசலாம், ஆனா சீமான் பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சனையை பத்தி பேசணும்னு சொல்றாரு. மத்தவங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர்கிட்ட மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பத்தி பேசியிருக்காங்களா, பேசலையா? பேசியிருக்காங்க. இம்மானுவேல் சரணையா பத்தி கூட பேசியிருக்காங்க. நாங்க இதை பண்ணுவோம், நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்றேன்னு பேசியிருக்காங்க. அன்னைக்கு யாராவது ஒருத்தர் நீங்க எங்களுடைய சமூகமானு கேள்வி கேட்டிருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் நீங்க தமிழர்லான்னு கூட அந்த அம்மா பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? ஐயா கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி பேசியிருக்காரு. அன்னைக்கு யாராவது ஒருத்தர் நீங்க எங்க சமூகம் தானா, நீங்க எதுக்கு எங்களை பத்தி பேசுறீங்கன்னு நம்ம கேட்டிருக்கோமா? குறைஞ்சபட்சம் அவர் தமிழரான கேட்டிருக்கிறோமா? அப்படி ஒருவேளை நம்ம கேட்டிருந்தா என்னைக்கோ தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டிருப்பான், நம்ம உரிமையெல்லாம் வென்று எடுத்திருப்போம். நம்முடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களிடத்துல இருந்து இடஒதுக்கீட அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல கொடுத்தாங்க. அன்னைக்கு யாராவது ஏதாவது கேட்டாங்களா? இல்ல யாராவது ஏதாவது சாதிக்க முடிஞ்சா? அழுத்தமா கேள்வி கேட்ட ஒரே ஆளு அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரை 8% ஓட்டுக்கு மேல வாங்கின ஒரு கட்சியினுடைய தலைவரை ஜஸ்ட் லைக் தட் அவரெல்லாம் எங்களுக்கு எதுக்கு பேசணும் அப்படின்னு நீங்க வந்து தள்ளி விட்டுட்டு போறது என்ன விதமான மனப்பான்மை? இது ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் பேசியிருந்தாருன்னா நான் ஆச்சரியப்பட போறது இல்லை. ஏன்னா அது வந்து அரசியல். எல்லாரும் தமிழர்களா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அரசியல் பாதிக்கப்படும். அதனால வந்து பேசுறாருன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு சமுதாயத்துக்கு போராடுறேன்னு சொல்றீங்க, அந்த இளைஞர்கள் எல்லாம் மேலே எழும்பி வரணும்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறீங்க. உங்ககிட்ட அண்ணன் சீமான் அவர்களை பத்தி கேள்வி கேட்டா அந்த கேள்வியை தவிர்த்திருக்கலாம். இல்லைன்னா தனியா அண்ணன் சீமான் அவர்களுக்காக ஒரு பேட்டி கொடுங்க. அவர் எவ்வளவு சொத்து சேர்த்தாரு, எவ்வளவு கொள்ளடிச்சாரு, இதெல்லாம் பேசுங்க. ஆதாரம் இருந்ததுன்னா காட்டுங்க. அதை விட்டுட்டு அவர் வந்து இப்படி பேசி பேசி சீமான் தான் வளர்ந்துருக்காரு, எங்களுக்காக பேச அவர் யாரு அப்படின்னு நீங்க பேசுறது வந்து சரியான ஒரு மனநிலை இல்லை. இப்போ உங்க கெட்ட நேரம் நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராகவோ அல்லது முதலமைச்சராகவோ வந்துடுறான்னு வச்சுங்க. ஒரு பேச்சுக்கு அடுத்த தேர்தலையோ அதுக்கு அடுத்த தேர்தலையோ அதுக்கு அடுத்த தேர்தலையோ வந்துடுறான்னு வச்சுங்க. அன்னைக்கு யாருக்கிட்ட போய் உங்க கோரிக்கை வைப்பீங்க? இவர் வந்து எங்க சமூகம் கிடையாது, அதனால அவர்கிட்ட நாங்க கொடுக்க மாட்டோம், அவர்கிட்ட நாங்க பேச மாட்டோம்னு சொல்லுவீங்களா? முதல்ல ஒரு கட்சி தலைவரா இல்லாட்டி கூட ஒரு மனிதனா வந்து நீங்க மதிக்க கத்துங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இது ஒரு சமூகத்துக்காகவோ ஒரு ஜாதியோ சம்பந்தப்பட்டது இல்ல. ஐயா வைரமுத்து வந்து தொடர்ந்து திமுகவுக்கு தான் முட்டு கொடுப்பாரு. பாத்தீங்கன்னா திராவிடத்துக்கு, கலைஞருக்கு தான் முட்டு கொடுப்பாரு. ஆண்டாள் பத்தி பேசி சர்ச்சையானப்ப நானும் பார்த்தேன், யாராவது ஒருத்தர் வைரமுத்துக்காக பறிஞ்சு பேசுவாங்க. ஐயா ஸ்டாலின் பேசுவாரு, உதயநிதி பேசுவாரு, அன்னைக்கு எடப்பாடி பேசுவாருன்னு பார்த்தோம். ஒருத்தர் கூட அன்னைக்கு வைரமுத்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை, ஒரு பேட்டி கூட கொடுக்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு நாளா திராவிடத்துக்கு முட்டு கொடுத்த இந்த வைரமுத்துக்கு இந்த நிலைமையான ஒரு வார்த்தை கூட ஏன் வைரமுத்து திட்டுறீங்க, அவர் சரியா தானே சொன்னாரு, அவர் எழுதியிருந்தது தானே சொன்னாருன்னு யாருமே சொல்லல. ஐயா வைரமுத்துக்காக நின்று உரத்த குரல் எழுப்பினவரு அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆண்டாள் வந்து எங்களுடைய மூதாது, எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்துருச்சு? எங்க வைரமுத்து வந்து எங்களுடைய அடையாளம், பேசுறதை எங்களால பொறுத்துக்க முடியாது, தொடர்ந்து இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்க அவருக்காக நிப்போம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு பிரச்சனைன்னா இந்த திராவிடர்கள் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அவங்க நீ சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்க வந்து அதுல அரசியல் இருக்கான்னு தான் பாப்பாங்க. ஓட்டு கிடைக்குமா, இந்த பக்கம் பேசினா அந்த ஓட்டு போயிடும், அந்த பக்கம் பேசினா இந்த ஓட்டு போயிடும் பாப்பாங்க. நம்ம தமிழருடைய ஒரு இழிநிலை, ஒரு மோசமான மனநிலை இவருடைய பேச்சுல தெரியுது. அண்ணன் சீமானவர்களோட ஒரு தடவை சொல்லும்போது சொன்னாரு, தமிழர்கள் இல்லாத யாரு வந்தாலும் அவங்க அப்படியே தலைமை ஏத்துக்கிட்டு அவங்களை காலை தொட்டு கும்பிட்டு அவங்களுக்கு வந்து சேவகம் செய்யறது, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கறது, அவங்களுக்கு ஓட்டு போடுறது. தமிழர்கள் யாராவது வந்தா அவங்க கிட்ட வந்து ஜாதி பாக்குறது, நீ என்ன சமூகம், இவன் எதுக்கு நமக்காக பேசுறான், அப்ப இதுல ஏதோ ஒழுக்கூத்து இருக்குமா? எங்களுக்காக பேச சீமான் யாருன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அவருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நான் சொல்லிட்டா நிறைய விஷயம் இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். திருச்செந்தூர்ல
தமிழ்ல குடமுழுக்கு நடத்த முடியாதுன்னு தமிழக அரசு பிடிவாதமா இருக்குது. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மேடை போட்டு பேசும்போது சொன்னாரு, தமிழ்ல மட்டும் குடமுழுக்கு நடத்தலைன்னா நான் ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளோட திருச்செந்தூரையே முற்றுகையிடுவேன், ஒருத்தரும் நடமாட முடியாது, ஒருத்தரும் சாமி கும்பிட முடியாது, 1,00,000 பேர் அங்க கூடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாடு அரசு பயந்துகிட்டு தமிழ்ல குடமுழுக்கு நடத்து. இதுதான் அண்ணன் சீமான் அவருடைய பவர். புரியுதுங்களா? அண்ணன் சீமானுடைய பவர் எங்க இருக்குன்னா அவரை சுத்தி இருக்கிற அவர் கூட இருக்கிற தம்பிங்க கிட்ட இருக்கு, அவருடைய கொள்கையில இருக்கு. நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்க சமூகமோ சமூகம் இல்லையோ, தமிழனா பாருங்க, ஒரு தலைவனா பாருங்க, ஒரு கட்சி தலைவனா பாருங்க. நீங்க யாரையும் தூக்கி சுமக்க வேணாம், ஓட்டு போட வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம். தேவையில்லாத வாய் விட்டு எல்லாரையும் பகையாளி ஆக்கிக்காதீங்க. செல்வகுமார் சகோதரனை மட்டும் சொல்லல, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எனக்காக நீ பேசு, உனக்காக நான் பேசுறேன், நமக்குள்ள பிரச்சனைனா நமக்குள்ள பேசிக்கலாம். நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் ஏன் இப்படி சொன்னது தப்பு, நீங்க இந்த வார்த்தை சொன்னது தப்பு, பட்டியல் வெளியேற்றம் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு நீங்க அவர்கிட்ட வாதம் பண்ணுங்க, விவாதம் வைங்க, இல்ல பொது மேடையில பேசுங்க, அது தப்பு இல்ல. எங்களுக்காக பேச அவர் யாரு? குருமூர்த்தி பேசினா பேசக்கூடாது, சீமான் பேசினா பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது, ஐயா கிருஷ்ணசாமி மட்டும்தான் பேசணும். ஒருத்தன் முன்னேறி மேல ஏறி வர்றான், 3வது பெரிய கட்சியா வந்திருக்கிறான், அவனையே நீங்க சாதாரணமா தொடச்சு போட்டு போறீங்க. இது என்ன விதமான மனநிலை இது? அவர் அந்த முழு பேட்டிலையும் பட்டியல் வெளியேற்றத்தை குறித்து பல கருத்துக்களை அவர் முன்வைக்கிறாரு. அது எல்லாமே விவாதிக்கப்படணும், அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை. ஆனா ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மனநிலை இருக்குல்ல, அது எல்லா ஜாதி தலைவர்கள் எல்லா சமூகத்துக்காக போராடுகிறேன் என்று சொல்லுறவங்களுக்கு எல்லாமே இருக்கு. நாம எல்லாம் பிரிஞ்சு 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 இருக்கிறதுனாலதான் நாம இன்னும் அடிமையாவே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? காமராஜருக்கு அப்புறம் ஒரு தமிழன் முதலமைச்சராகவே ஆகல அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏன் வருதுன்னா, இப்படி எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான். அது திராவிடர்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, முக்குளத்தோருக்கு இந்த சலுகை நான் கொடுக்குறேன், தேவேந்திர குல வேளாளருக்கு இந்த சலுகை கொடுக்குறேன், அவங்களுக்கு இந்த சலுகை கொடுக்குறேன், கவுண்டர்களுக்கு இந்த சலுகை, இப்படியே கொடுத்து 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 அவங்க ஏதோ பெரிய ராஜா மாதிரி, நம்ம எல்லாம் அடிமைகள் மாதிரி அவங்ககிட்ட வாங்கிட்டு திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டே இருக்கிறோம். உங்களுக்கு வார்த்தையில விஷம் இருக்கு, உங்களுக்கு வார்த்தையில வன்மை இருக்கு. சரியா? ஒரு மனுஷனை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது வேற. ஆனா ஒரு சமுதாயத்துக்கு போராடுறேன்னு சொல்ற நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் பிடிக்கல, அவர் யார் எனக்கா பேசுறதுன்னு பகிரங்கமா சொல்றது இருக்குல்ல, அது உங்க மேல உள்ள நம்பகத்தன்மையே போகுது. உண்மையே நீங்க சமூகத்துக்கு தான் போராடுறீங்களா, இல்ல உங்க பேருக்காக போராடுறீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் பேர் வரணுமா? நீங்க தான் போராடி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணுமா? மத்தவங்க போராடி வாங்கி கொடுக்க கூடாதா? அப்படிங்கிற எண்ணம் வருது. நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய தமிழர்கள் ஒன்று சேர்ந்து நம்ம உரிமையை மீட்டெடுக்கலாம்னு வந்துட்டு இருக்காங்க. உங்களை பாரி ஆட்கள் இவங்களை பின்னாடி இருக்கிற வேலையை தான் செய்றீங்க. எல்லா சமுதாய மக்களிடத்திலும் கேட்கறது என்னன்னா, நம்ம எல்லாரும் தமிழர்கள், நம்ம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள், நம்ம எல்லாரும் தலைவர்கள், நமக்காக போராடுகிற தலைவர்கள் எல்லாரையுமே ஒன்றிணைத்து அனுசரிச்சு அவங்க சொல்ற கருத்துக்கள்ல முன்ன பின்ன இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்து போராடினாதான் நம்மளுடைய உரிமைகளை மீட்டு எடுக்க முடியும். இப்ப அனாமத்தா உள்ஒதுக்கீடுல 3% போயிடுச்சு. கொடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறேன்னு சொல்ற அண்ணன் திருமாவளவனாலே ஒண்ணும் செய்ய முடியல, வேடிக்கை தான் பாக்குறாரு. ஐயா ராமதாஸும் வேடிக்கை தான் பாக்குறாரு. ஐயா கிருஷ்ணசாமி, ஐயா ஜான் பாண்டியன், இன்னும் இந்த சமுதாயத்துக்காக யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே வேடிக்கை தான் பார்க்க முடியுதே தவிர, இது தப்பு, இப்படி பண்ணாதீங்க, பொதுவுல இருந்து எடுத்து இடஒதுக்கீடு கொடுங்க, நாங்க கொடுக்க வேணாம்னு சொல்லல. ஏற்கனவே ஒருத்தன் சாப்பாடு பத்தலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறான், அவங்கிட்ட இருந்து எடுத்து பக்கத்து தட்டுக்கு நீங்க போட்டீங்கன்னா அது என்ன நியாயம் அப்படின்னு யாராலையும் ஏன் கேட்க முடியலன்னா, எல்லாருமே இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறோம். சாதியால பிரிஞ்சு இருக்கிறோம், மதத்தால பிரிஞ்சு இருக்கிறோம், ஒரு சிலர் அரசியலால பிரிஞ்சு இருக்கிறோம். இப்படி பிரிஞ்சதுனாலதான் நாம இன்னும் நம்ம உரிமையை மீட்டெடுக்க முடியாம இருக்கு. பட்டியல் வெளியேற்ற வேணும் வேணாங்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது. அது ஒரு பெரிய விவாதம். முதல்ல சட்டமன்றத்துக்கு போகணும், அப்புறம் பாராளுமன்றத்துக்கு போகணும், அதை நம்ம பெருசா விவாதிக்கணும், அதை அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். குறிப்பா நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்களை, அதாவது பட்டியல் வெளியேற்றம் மட்டும் இல்ல, பஞ்சமண்டல மீட்பு, அப்புறம் ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கான உரிமை, பல போராட்டங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த காலம் தமிழர்கள் ஒன்று சேர்கிற காலம். இன்னும் இருக்க தமிழர்கள் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் எல்லா விதமான உரிமைகளையும் மீட்டெடுக்கணும். மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.